கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியானை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியானை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பலிபீடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே நீங்கள் கழுகி எங்களை பரிசுத்தமாக்கி எங்களை உமக்கு உகந்த உமக்கு பிரியமான பாத்திரமாக பயன்படுத்துவதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லார் மேலும் உங்கள் கிருபை உண்டாகட்டும். உம்முடைய கரம் எங்களை தாங்கி நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு உபாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். வாசித்த இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் எப்படி எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கிற விதிமுறைகளை இந்த புஸ்தகத்திலே ஆண்டவர் பல காரியங்களை சொல்லியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதில் ஒரு முக்கியமான காரியம்தான், ஒரு தேவனுடைய பிள்ளையாக அல்லது தேவனுடைய ஜனமாக நீங்கள் யுத்தத்திற்கு போகும்போது என்ன செய்ய வேண்டும், எப்படி ஒரு யுத்தத்தில் சத்துருக்களுடைய கையிலிருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை. அங்கே 1வது வசனத்தில் படிச்சிங்கன்னா, உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வசனத்தில் கவனித்து பாருங்கள்.
நீங்கள் யுத்தத்துக்கு போகும்போது பெரிய ராஜாக்களையும் பெரிய குதிரை ரதங்களையும் பெரிய ஜனக்கூட்டங்களையெல்லாம் நீங்கள் கண்ட உடனே நீங்கள் எதற்குமே பயப்படாதீங்க. உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின, வெற்றியோடு புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்கன்னு சொல்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் வருகிறது, நிறைய தீமைகள் நமக்கு எதிராக சூழ்ந்து வருகிறது. சத்துருவு கூட வெள்ளம் போல நமக்கு விரோதமாக வருகிறான் என்று ஏசாயாவில் படிக்கிறோம். சாத்தான் இந்த பூமியில் தேவனுடைய ஜனத்திற்கு எப்பவும் எதிர்த்து நிற்கிறவனும் தீமை செய்ய திட்டமிடுகிறவனுமாக இருக்கிறான். ஆனால் அந்த சமயத்தில் நமக்கு விரோதமாக சில தீமையான காரியங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செய்யப்படும் போது அது நடுவில் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம அதை கண்டு பயந்து, ஐயோ எனக்கு ஏதாகிலும் ஆகிவிடுமோ, அல்லது எனக்கு அழிவு வந்து விடுமோ, அல்லது இந்த காரியம் என் வாழ்க்கையை கெடுத்து விடுமோ, என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போயிடுமோன்னு சொல்லி நம்ம இதற்கு பயப்பட வேண்டியது இல்லையா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி சொல்லணுமா, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண, உங்கள் ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர்னு நீங்கள் சொல்லணும். யுத்தத்துக்கு போகும்போது ஆசாரியன் என்ன செய்யணுமா, ஜனங்கள்கிட்ட வந்து நீங்கள் அப்படி யுத்தம் நேரிடுகிற சமயத்தில் ஆசாரியன் ஜனங்களை பார்த்து பேசக்கூடிய வார்த்தை தான் இது. இன்றைக்கு பல நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகள், துன்பங்கள், அது நடுவில் நம்ம என்ன செய்யணும்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், எங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்கள் பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை கண்டு நீங்கள் சொல்லுங்கள், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், எனக்கு எந்த அழிவும் வராது, தேவன் என்னை பாதுகாத்து கொள்ளுவார், என் தேவன் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழிவுக்கு விலக்கி காப்பாற்றுவார் என்றால் என்னை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கையாக இருக்கணும். நமக்கு தெரியும், தானியேல் புஸ்தகத்தில் அந்த 3 வாலிபர்களை கொண்டு அவர்களை அக்கினி சூளையில் எரிந்து விடுவேன்னு ராஜா சொன்ன உடனே அந்த 3 வாலிபர்களும் சொல்கிறாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று. அதுதான் ஒரு நம்பிக்கையான அறிக்கை. இதை கண்டு நீங்கள் புலம்பி குழம்பி, ஐயோ எனக்கு இப்படி ஆகிவிடுமோ என்று பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் தைரியமாக ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், எனக்கு என் கர்த்தர் கூட இருக்கிறாரு, அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் தான் யுத்தத்தை நடப்பிக்க போகிறாரு, நான் சும்மா இருக்க போகிறேன், தேவன் என்னை இந்த போராட்டத்திலிருந்து விடுவிப்பார் என்று விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தில் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால் கலங்கி ரொம்ப சோர்ந்து பயந்து நடுங்கி போயிடாதீங்க. தைரியம் கொள்ளுங்கள், தைரியம் கொள்ளுங்கள். இயேசு உங்கள் கூட இருக்கிறார், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும், அது நடுவில் உங்களையும் என்னையும் கைவிடாத அன்புள்ள ஒரு தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி. பலவித போராட்டங்களில் மிகவும் சோர்வடைந்து போயிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியே வரப்போகிறேன், இந்த கடன்லேருந்து எப்படி வெளியே வரப்போகிறேன், இந்த வியாதியிலிருந்து எப்படி வெளியே வரப்போகிறேன்னு சொல்லி மனம் துவண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக என் கர்த்தராகிய தேவன் இந்த நாளில் மனம் இறங்கி அதிசயங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.